அண்ணன் சீமானண்ணே ஏதோ சொல்ல மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சடசடன்னு வந்தாங்க. வந்து இங்க இருக்க இந்த வடக்கருக்கு ஊரை வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க, சரின்னு விட்டாச்சு. இப்போ பாருங்க ஓட்டு போட போறாங்கன்னு சொல்றாங்க. இப்படியே நீங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் குடிய வச்சுட்டு எங்களை பூரா வடக்க அனுப்ப புரியலா? இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் ரொம்ப மோசமானவன். வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்புல, அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாரு. திமுக அதை பற்றி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்தியை திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்கள் கூடிய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில எங்கால நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டா தான் வெல்ல முடியும். அப்போ அவன் வந்து எழுதி வச்சுக்கிறங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். அதான் திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க. இப்ப செய்யறாங்க. யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா? ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாங்க இருக்கிற வரை அது நடக்காது.